போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் தமிழ் சேனல். இந்த சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேவையான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 4, 2019 நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டுடே 5 கொஸ்டின் தரேன். இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாடு 2019 முதல் பொது போக்குவரத்து சேவையினை முற்றிலும் இலவசமாக்க முடிவு செய்திருந்தது? சமீபத்தில் எந்த நாடு 2019 முதல் பொது போக்குவரத்து சேவையினை முற்றிலும் இலவசமாக்க முடிவு செய்திருந்தது? செகண்ட் கொஸ்டின், ஹேண்ட் இன் ஹேண்ட் கூட்டுப்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறும்? ஹேண்ட் இன் ஹேண்ட் கூட்டுப்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறும்? தேர்ட் கொஸ்டின், ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினர்கள் நாடுகளின் எண்ணிக்கை. ஐரோப்பிய யூனியனில் உள்ள உறுப்பினர்கள் நாடுகளின் எண்ணிக்கை. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு நாள். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு நாள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாக பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ நான் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் டெஸ்கிரிப்ஷன் கீழே ப்ளூ கலரில் லிங்க் தெரியுதா, இந்த மாதிரி லிங்க் தெரியும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ப்ரௌசர் கேட்கும். அந்த ப்ரௌசரில் போய் எந்த ப்ரௌசர் நீங்கள் விரும்பல அதில் போனோன்னா ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்கிப் திஸ் ஆட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த 4ஆம் தேதிக்கான நடப்புகளை பார்க்கலாம். சென்னை மியூசிக் அகாடமியின் 13வது ஆண்டு நாட்டிய விழா ஜனவரி 3 தொடங்கியது. சென்னை மியூசிக் அகாடமியின் 13வது ஆண்டு நாட்டிய விழா ஜனவரி 3 தொடங்கியது. பிரபல நாட்டிய கலைஞர் சாந்தா தனஞ்சயனுக்கு நிருத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டது. பிரபல நாட்டிய கலைஞர் சாந்தா தனஞ்சயனுக்கு நிருத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடக்கும் 42வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடக்கிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடக்கும் 42வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடக்கிறது. எங்கே நடக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. YMCA மைதானம், தென்னிந்திய 42வது புத்தக கண்காட்சி. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச ஒப்பந்தம் 1966 ஏற்படுத்தப்பட்டது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச ஒப்பந்தம் 1966 ஏற்படுத்தப்பட்டது. பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கான சர்வதேச ஒப்பந்தம் 1966 ஏற்படுத்தப்பட்டது. பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கான சர்வதேச ஒப்பந்தம் 1966 ஏற்படுத்தப்பட்டது. சர்வதேச மனித உரிமை பிரகடனம். சர்வதேச மனித உரிமை பிரகடனம் 1948 பிரகடனப்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக வந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், அதனால் இதில் எடுத்து போட்டிருக்கேன். சர்வதேச மனித உரிமை பிரகடனம் 1948 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஒரு முக்கியமானது, ஐநா வழிகாட்டி 1996. ஐநா எய்ட்ஸ் வழிகாட்டி 1996. ஐநா எய்ட்ஸ் வழிகாட்டி. ஸோ அதை மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஐநா எய்ட்ஸ் வழிகாட்டி 1996. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எய்ட்ஸ் பரவுறதை தடுக்கிறக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் தனிமை ரகசிய உரிமை, அப்புறம் மருத்துவ உரிமை, வாழ்வுரிமை, பாதிக்கப்படுபவர்களுக்கு எதிரான, அதாவது பாகுபாடுகளுக்கு எதிரான உரிமை, சமூக பாதுகாப்பு போன்றவற்றை உறுதிப்படுத்த தேவையான சட்டங்களை ஒவ்வொரு நாடும் இயற்ற வேண்டும் என்பதை இந்த இது குறிக்குது. எதுனா ஐநா எய்ட்ஸ் வழிகாட்டி இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லுது. 1996 ஐநா எய்ட்ஸ் வழிகாட்டி 1996 எய்ட்ஸ் பரவுவதை தடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களின் தனிமை ரகசிய உரிமை, மருத்துவ உரிமை, வாழ்வுரிமை, பாகுபாடுகளுக்கு எதிரான உரிமை, சமூக பாதுகாப்பு போன்றவற்றை உறுதிப்படுத்த தேவையான சட்டங்களை ஒவ்வொரு நாடும் இயற்ற வேண்டும் என்பதை எது குறிக்குது அப்படின்னா ஐநா எய்ட்ஸ் வழிகாட்டி 1996. மிஷன் ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் விபத்தில்லாத ரயில் பயணத்தை இலக்காக கொண்ட இந்திய ரயில்வேயின் திட்டம்.
ஸோ இந்த திட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மிஷன்ஸ் ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் விபத்தில்லாத ரயில் பயணத்தை இலக்காக கொண்ட இந்திய ரயில்வேயின் திட்டம். மிஷன் ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் எதனுடன் தொடர்புன்னு கேட்கலாம், ரயில்வே. சர்வதேச பட்டம் விடும் திருவிழா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடக்குது. சர்வதேச பட்டம் விடும் திருவிழா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடக்குது. ஜனவரி 6லேருந்து ஜனவரி 14 வரை சர்வதேச பட்டம் விடும் திருவிழா குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரத்தில் நடக்குது. மதுரை சென்னை இடையே தேஜஸ் எனும் அதிவேக ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளது. மதுரை சென்னை இடையே தேஜஸ் எனும் அதிவேக ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளது. பகலில் 2 ரயில் வராது. ஸோ சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் இப்போ 42 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு ரயில் வராங்க. அது என்னென்னா தேஜஸ். இதை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரைக்கு அடிக்கல் நாட்ட வர பிரதமர் வந்து இந்த திட்டத்தையும் தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. மதுரை சென்னை இடையே தேஜஸ் எனும் அதிவேக ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளது. சந்திராயன் 2 பிப்ரவரி மாதம் விண்ணில் ஏவப்படும். இஸ்ரோ தகவல். சந்திராயன் 2 பிப்ரவரி மாதம் விண்ணில் ஏவப்படும். இஸ்ரோ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதம் வந்து 3ஆம் தேதி, அதாவது நேற்று ஏவப்படுறதா இருந்தது. ஆனால் ஒரு மாதம் கழித்து தள்ளி போயிருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சந்திராயன் 1 2008 அக்டோபரில் விண்ணில் ஏவப்பட்டது. சந்திராயன் 1 2008 அக்டோபரில் விண்ணில் ஏவப்பட்டது. சந்திரனில் நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச முதல் விண்கலம் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சந்திராயன் 1 2008 அக்டோபரில் விண்ணில் ஏவப்பட்டது. சந்திரனில் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை வெளியிட்ட முதல் விண்கலம் வந்து இதுதான், சந்திராயன் 1. பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிக்கும் கல்விக் கொள்கையை ரத்து செய்வதற்கான சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். நோட் பண்ணிக்கோங்க, மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் நிறைவேறியிருக்கு. பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிக்கும் கல்விக் கொள்கையை ரத்து செய்வதற்கான சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். தேதி ஜனவரி 3. நிலவின் இருண்ட பகுதியான பின்பகுதியில் தரையிறங்கி சாதனை படுத்துள்ளது சீனாவின் சாங்ஹி 4 விண்கலம். டிசம்பர் 8 வந்து இது விண்ணில் ஏவப்பட்டது, நிலாவை சென்றடைஞ்சிருக்கு. ஸோ அதோட பின்பகுதியில் போய் இது வந்து ஆய்வுகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சாங்ஹி 4 சீனாவோட பெரிய அச்சீவ்மெண்ட். நிலவின் இருண்ட பகுதியான பின்பகுதியில் தரையிறங்கி சாதனை படுத்துள்ளது சீனாவின் சாங்ஹி 4. சேஞ்ச் 4 இல்லை, அதனால தான் ஈயை தனியாக கொடுக்கேன். சாங்ஹி 4 விண்கலன் டிசம்பர் 8 விண்ணில் ஏவப்பட்டது. ரயில்வே வாரியத்தின் தலைவராக வினோத்குமார் யாதவ் நியமனம். ரயில்வே வாரியத்தின் தலைவராக வினோத்குமார் யாதவ் நியமனம். பேர் நோட் பண்ணிக்கோங்க, ரீசெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட். சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் நாட்டின் 25 மாநிலங்களில் 100% மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் அறிவித்துள்ளார். சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் நாட்டின் 25 மாநிலங்களில் 100% மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் அறிவித்துள்ளார். நோட் பண்ணிக்கோங்க, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்.கே. சிங். அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. எஸ்டர்டே 5 போன வீடியோவில் கேட்ட அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? ஆன்சர் 2004, 2004. செகண்ட் கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுச் சமவெளி எது? உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுச் சமவெளி எது? ஆன்சர் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளிகள். இதுதான் உலகிலேயே பெரிய ஆற்றுச் சமவெளி. நோட் பண்ணிக்கோங்க, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளிகள் உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுச் சமவெளி ஆகும். தேர்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர். ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர். ஆன்சர் சக்தி காந்ததாஸ். சக்தி காந்ததாஸ்ங்கிறவர் தான் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், திராட்சை வளர்ப்பில் தமிழக அளவில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம். திராட்சை வளர்ப்பில் தமிழக அளவில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம். ஆன்சர் தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் வந்து திராட்சை வளர்ப்பில் முன்னிலையில் இருக்கிற தமிழக அளவில் முன்னிலையில் இருக்கிற ஒரு மாவட்டம் தேனி. திராட்சை வளர்ப்பில் தமிழக அளவில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் தேனி.
5th கொஸ்டின் சர்வதேச தன்னார்வலர் தினம். சர்வதேச தன்னார்வலர் தினம். ஆன்சர் டிசம்பர் 5, டிசம்பர் 5. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டுடே 5 கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் வேணுங்கிறவங்க நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் ஃபைல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு உதவும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.